பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த மொட்டை கடுதாசியில் பாரு வச்சு செஞ்சிட்டாங்க, எஃப்ஜியெல்லாம் வச்சு செஞ்சிட்டாங்க. விக்ரமு அதுவும் அந்த அரோரா எழுதியிருக்கு பாருங்க, அதை தாங்க முடியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த எல்லாரும் அந்த மொட்டை கடுதாசி எழுதுனீங்களே, அந்த மொட்டை கடுதாசியை யாராச்சும் 2-3 பேர் சொல்லுங்களேன்டா, கேட்போண்டா அப்படின்னு கேட்குறாரு. கனி வந்து பாருதை படிக்குது. அப்புறம் விக்ரம் வந்து சொல்கிறாரு, நீ ஏன் இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் படிக்கிறான். சுபிக்ஷா, அன்பே கம்மு, உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது என்னால் இன்னும் உன்னை நெருங்கத்தான் தோணுகிறது. யார் வேற யார்? இவர் யோசிக்கிறாரு. யார்? கமருதீன் யோசிக்கிறாரு. வேறு யார்? அது அரோரா தான். பாரு எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரிலாம் குழந்தைத்தனமான நடவடிக்கைகள்னால் யார்? நீனும் அரோரா தான் அது மாதிரி கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ யார்? அரோரா தான். இதில் திங்கிங் வேறு பண்ணுறாரு இவர். அடுத்து எப்ஜே படிக்கிறான். அடே, கானா வினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்கலண்டா. அந்த ஆள் 3 வாரமாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். எஸ்கேப் ஆகிறோன்னா அவளையோ வெளில ஓட்டு பயங்கரமாக இருக்குது. எப்ஜே உனக்கு தெரியாது, நீ தான் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த வாரம் வருவா உள்ள, நீ தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்க. கானா வினோத்தை தப்பிக்கல. கானா வினோத்தை யாரும் கண்டுக்கலை. நீங்கள் அவர் கேம் காலி. அவர் திவார் போனதுலேருந்தே கேம் காலி. அவரை வச்சு ஒரு பிரோஜனமும் கிடையாது. இனிமேல் இருந்தாலும் இந்த வாரமாச்சு குத்தி அவரை கொண்டு வந்து அவர் ஒரு ஓட்டை வந்து இப்போ வந்து டாப்பில் இருக்காரா ஃபஸ்ட்டில் இருக்காராங்கிறத திரும்ப ஒரு தடவை வந்து ப்ரூவ் பண்ணணும். கேம் இல்லாமலாம் முடியாதுப்பா. கானா பாட்டை மட்டும் வச்சுலாம் இங்கே டைட்டில் வின்னர் ஆக முடியாது. கேம் ஆடணும் கொஞ்சமாச்சும். அப்படியே ஒரு ஓரமாக போன வாட்டி வந்து நீங்கள் பாலிடிக் பண்ணி அவர் ஜெயிலில் அனுப்புனீங்க. அதுக்கே போன வாரம் தான் அவருக்கு தெரியுது மண்டையே. அது வரைக்கும் அப்படியே ஜாலியாக இருக்கார். சம்பாரிச்சிட்டு போகலாம், அவ்வளோதான். டைட்டில் வின்னர் ஆவாராங்கிறது தெரியல. ஸோ இன்னமும் வந்து வீரியமாக கேம் ஆட ஆரம்பிக்கணும். அடுத்து பாரு டு வியானா. எப்ஜேவை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுற பார்த்தியா, இது ஒரு கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியானாக்கு எழுதியிருக்காங்க. அவர் வினோத், அஸ்வின் வார்டன், எப்ஜேக்கு தான் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூஞ்சு மோர கட்டிக்கும். ஃபஸ்ட்டு தலை போஸ்ட் இருக்குல்ல, வீட்டு தலை போஸ்ட்டில் என்ன வேணுமோ அதை பற்றி திங்க் பண்ணுறா பண்ணாட. அதை திங்க் பண்ணு முதல்ல. அதுக்குள்ளேயும் தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக அலைகிற. ஃபஸ்ட்டு ஆதிரிகிட்ட ட்ரை பண்ணேன், அப்புறம் வந்து ரம்யானை ட்ரை பண்ணேன், கடைசியில் வியானா தான் மாற்றிக்கிச்சு தொக்கா. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் லவ். முன்னாடிலேருந்தே வியானா தான் ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்துச்சு மறைமுகமாக. இப்போ ஓப்பனாக லவ் பண்ணுறீங்க. அஸ்வின் வார்டன் எப்ஜே தலை போஸ்ட்டை பற்றி முதல்ல திங்க் பண்ணு. நெக்ஸ்ட்டு தலை தீபாவளி பற்றி பிளான் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க என் கதையை. இது யார் எழுதுனான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எபிசோடில். ஆனால் சொல்கிறாரு விஜய் சேது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வன்மத்தை கக்கியிருக்காங்க. பாரு மேலெலாம் கண்டிப்பாக கக்கியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் மேலே வன்மத்தை கக்கியிருக்கா. ஆனால் அரோரா தான் லவ். கொக்கா மக்கா லவ்டோய். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.